நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி யாழினி சமையலில் அருமையான சத்து மிகுந்த நம்ம முருங்கைக்கீரையை வச்சு வடை போட்டிருக்கோம். இது பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு வடை போட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து நல்லா 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுடலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம கடலை மாவோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம கீரையை போடும்போது கீரையில் கடல மாவுலாம் ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு முருங்கைக்கீரை வடை வரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கீரையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கீரையை இது மாதிரி நல்லா குச்சி குச்சியாக உருவி போடுங்க. ஒன்றொன்னா பிச்சு போடணும்னு இல்லை. இதோடு போடும்போது நம்ம இப்படி இதை முக்கிட்டு இப்படி எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா இலை மாதிரி நல்லா அழகாக வரும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன குச்சிகளோடு சேர்த்து போட்டு பொரிச்சிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் நம்ம வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இரும்பு சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு சாப்பிடாதவங்களுக்கு இப்படி பொரிச்சு கொடுங்க. பொரிச்சு கொடுத்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் சாப்பிட்ருவாங்க, நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா மாவு எல்லாம் ஒட்டியிருக்கு. ரொம்ப இதாக இல்லாமல் லைட்டாக இலையில் ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்படி ஒட்டினா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நாம் இப்போ இந்த கீரையை எடுத்து உள்ளே போட்டுடலாம். இது மாதிரி தனித்தனியாக கூட போட்டுக்கோங்க. நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை.
ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த கீரையெல்லாம் நல்லா வெந்துடும். அதனால் தீயை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம முருங்கைக்கீரை வடை போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.